இந்த தமிழியல் விலங்கியல் ஆய்வுகள் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கலந்துரையாடல நாம் என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி நான் முன்னோரை சொல்லியிருக்கேன். இந்த இதுல விலங்கியல்னா என்ன, விலங்கியலுக்கும் தமிழுக்கும் என்னென்ன தொடர்புகள் இருக்குது, என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் பண்ணலாம், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆராய்ச்சியுடைய முடிவுகளை எதுல நம்ம பப்ளிஷ் பண்ணலாம், இதை பத்தின விவரங்களை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜுவாலஜினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நீங்க சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கீங்க. ஜுவாலஜி அப்படின்னா இது ஒரு உயிரினுடைய ஒரு பிரிவு. இதுல நாங்க என்ன படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு விலங்கியலுடைய வாழிடம், அதனுடைய நடத்தை, அதனுடைய உடல் அமைப்பு, உடற்கூறு, அது மட்டும் இல்லாம அது எதுவும் கூட எதை சார்ந்து இருக்குது, எந்த வகையில அதனுடைய மரபு அது நிலைநிறுத்திக்குது, இதை பத்தின விவரங்களை தான் நாங்கள் ஜுவாலஜியில படிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த விவரங்கள் ஒரு பல்லுயிர் இயல்புக்கு அதை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா இப்ப சமீப காலமாக உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னா, பயோ ரீஸ்டோரேஷன் சொல்லுவாங்க, ரெஸ்டோரேஷன் இக்காலஜி, ரெஸ்டோரேஷன் சொல்லுவாங்க. ஸோ மீள் தன்மை நோக்கி போகுது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்க இந்த உலகத்துல அதிகப்படியான வளங்களை பயன்படுத்தியது காரணமாக நம்ம நிறைய உயிரினங்களை அழிஞ்சிருச்சு. சில உயிரினங்கள் வாழ தகுதி இல்லாத நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறது. ஸோ இதுக்காக இதை மறுபடியும் மீட் கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு விலங்கினத்தை பத்தி அதனுடைய வாழிடம், அதனுடைய நடத்தை, அதனுடைய பிசியாலஜி, அதாவது உடற்கூறு, அது எதை சார்ந்து வாழுது, இதுக்கு முன்னாடி இருந்த உயிரினங்களுடைய நடத்தை, இது எல்லாத்தையும், அதனுடைய மரபு, இது எல்லாத்தையும் தெரிஞ்சா மட்டும்தான் ஜுவாலஜி, அதாவது அந்த உயிரினங்களை மீட்டு கொண்டு வர முடியும், இல்லாட்டி நிலைநிறுத்த முடியுங்கிறதுக்காக இதெல்லாம் நாங்க இப்ப படிக்கிற ஜுவாலஜியில சொல்லிக் கொடுக்குறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்லைட். தெரிஞ்சுக்கணும்னா அதை வகைப்படுத்தி இருக்கிறாங்க. அதனுடைய உடற்சார்ந்து, அதனுடைய நடத்தை சார்ந்து அதனை 5 கிண்டமா பிரிச்சிருக்கிறாங்க, 5 குழுமமா பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது அதனுடைய செல் அமைப்பை வச்சு பிரிச்சிருக்கிறாங்க. மேஜரா செல் அமைப்பை வச்சு பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு செல் உயிரி, பல செல் உயிரி, அப்புறம் அதாவது மோனிரா, புரோட்டிஸ்டா, அண்ட் தென் பஞ்சை, பிளான்டா, அனிமாலி, அதாவது ஒரு செல் உயிரி, பல செல் உயிரி, பூஞ்சை இனங்கள், தாவர இனங்கள், அப்புறம் விலங்கு இனங்கள். ஸோ இதுக்கு இன்னைக்கு நம்ம பூஞ்சை இனத்திலிருந்து பூஞ்சை இனம், தாவர இனம், விலங்கு இனம், இது எல்லாமே பல செல் உயிர்கள்னு சொல்லுவாங்க. மற்ற மோனிரா, புரோட்டிஸ்டா, அது ரெண்டுமே ஒரு செல் உயிரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அனிமல் கிங்டம் அதை எப்படி அதை வகைப்படுத்தினாங்க அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்குது. ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா எல்லா விலங்கினங்களும் பல செல்களால் ஆனது. அந்த பல செல் அனைத்து விலங்கினங்களும் ஒரு உயிரை சார்ந்துதான் வாழும். அதனுடைய தேவைகளுக்காக, அதனுடைய உணவு தேவைகளுக்காக, இருப்பிட தேவைகளுக்காக, இனப்பெருக்க தேவைகளுக்காக ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை சார்ந்துதான் வாழும். அதுக்கப்புறம் அதனால அதை என்ன சொன்னா சார்ந்து வாழக்கூடிய உயிர்னு சொல்லுவாங்க, அல்லது ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விலங்கினத்துக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, அது இடம்பெயர்ந்துட்டே இருக்கும். எந்த ஒரு விலங்கினமும் ஒரே இடத்துல நிலையாக இருக்காது. சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல, தேவைகளுக்கு தகுந்தாப்புல, நிலைகளுக்கு தகுந்தாப்புல இடம்பெயர்ந்துட்டே இருக்கும். ஸோ இது விலங்கினத்துக்கே உண்டான சிறப்பு அம்சம்.
ஓகே. ஸோ மேஜரான வகைகள் ஜுவாலஜி அப்படிங்கிறது நாங்க விலங்கினங்கள் மட்டும் படிக்கிறது கிடையாது. அதனுடைய உடற்சார்ந்து உடல் அமைப்பை படிக்கிறோம், மார்பாலஜி படிக்கிறோம், உடற்கூறை படிக்கிறோம், உள்ளுக்குள்ள என்னென்ன உறுப்புகளா இருக்குது அதனுடைய செயல்பாடுகள் என்ன அதை பத்தி படிக்கிறோம். அது வந்து அனாட்டமின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டாலஜி அப்படின்னா ஒரு செல் செல்லுடைய உள் அமைப்பு. சரி, செல்ல வந்து செல்லுக்குள்ள என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்குது, அதனுடைய தன்மைகள் என்ன, அதை பத்தி நான் படிக்கிறது ஹிஸ்டாலஜி படிப்போம். செல் பயாலஜி, அதாவது ஆற்றல், செல்லுக்குள்ள என்னென்ன மாதிரியான நிகழ்வுகளா நடக்குது, எப்படி ஆற்றல் வந்து உற்பத்தி ஆகுது, ஆற்றல் வந்து ஒரு செல்லிலிருந்து ஒரு செல்லுக்கு போகுது, இதை பத்தின விவரங்களை செல் பயாலஜி படிப்போம். அப்புறம் பிசியாலஜி. பிசியாலஜினா நம்ம உடல் வந்து பல மண்டலங்களால பிரிக்கப்படுது. உணவு மண்டலம், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், நாளமுல்லா சுரப்பி, நாளமுள்ள சுரப்பி, இனப்பெருக்க மண்டலம். இதை பத்தின விவரங்களை படிப்போம். ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸ்னா மரபு சம்பந்தம், மரபியல். ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்துக்கு அதனுடைய மரபு எப்படி எடுத்து செல்லப்படுது, எதன் மூலம் எடுத்து செல்லப்படுது. ஸோ டிஎன்ஏன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மூலக்கூறுகளை பத்தி படிக்கிறோம். அண்ட் தென் எம்பிரியாலஜி. ஸோ எம்பிரியாலஜி அப்படின்னா கருவியல் பத்தி படிக்கிறோம். ஒரு கரு எப்படி உருவாகுது, ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு நிலை இருக்கும், அதனுடைய வளர்ச்சி நிலைகள் வந்து வேறுபடும். ஸோ அதனுடைய உருமாற்றத்தை பற்றி படிக்கிறோம். ஏன்னா மனுஷன் உருவாகிறது வந்து கர்ப்ப காலம் வந்து 10 மாசம் சொல்றாங்கன்னா, யானைக்கு வந்து 24 மாசம், ஸோ நாய்க்கு 6 மாசம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்தினுடைய வளர்ச்சி நிலைகள், கரு வளர்ச்சியை பத்தி நாங்க எம்பிரியாலஜில சொல்லி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டாக்ஸானமி, வகைப்பாட்டியல். ஒரு உயிரினத்தை எதன் அடிப்படையில முதுகெலும்பு உடையவை, முதுகெலும்பற்றவை, நம்ம ஜென்ரலா சொல்றோம்னா பறவைன்னு ஏன் சொல்றோம், யானைன்னு ஏன் சொல்றோம், புலின்னு ஏன் சொல்றோம், மனிதன் ஏன் சொல்றோம், மண்புழுன்னு ஏன் சொல்றோம். ஸோ அதுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு பண்புகள் இருக்குது, அதை பத்தி படிக்கிறது தான் டாக்ஸானமி அண்ட் பேலண்டாலஜி. ஸோ பேலண்டாலஜி அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய வாழும் உயிரினத்துக்கும் மறைந்த உயிரினத்துக்கும் என்ன மாதிரியான தொடர்புகள் இருக்குது, அதை பத்தின விவரங்களை படிக்கிறது தான் பேலண்டாலஜி. ஸோ ஃபாசில்னு சொல்லக்கூடிய படிமங்களை வச்சு ஏற்கனவே வாழ்ந்த உயிரினம், இப்ப இருக்கக்கூடிய உயிரினம், அது எந்த வகையில தன்னுடைய பண்புகளை பரிமாறிக்குது, ஷேர் பண்ணிக்குது, அதை பத்தின படிப்பு தான் பேலண்டாலஜி அண்ட் என்வரான்மெண்டல் பயாலஜி. ஸோ இது வந்து ஒரு உயிரினம் எங்க வாழுது, அதனுடைய தகவமைப்பு என்ன, எதை சார்ந்து வாழுது, ஸோ அதுல ஏதாச்சும் ஏற்றம் இறக்கம் இருந்தா அது என்னென்ன மாதிரியான இடர்களை சந்திக்குது, அதை பத்தின படிக்கிறது என்வரான்மெண்டல் பயாலஜி அண்ட் சோஷியோ பயாலஜி. சோஷியோ பயாலஜில வந்து ஒரு உயிரினத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, என்ன சொல்லுது, சாக்கர்ட், புனித காடுகள் சொல்லுவோம். நம்ம வந்து காடுகள்ல வந்து தெய்வங்களை வச்சு வழிபடுற மாதிரி சில விலங்குகளுக்கும் ஒரு தெய்வ வழிபாடு வச்சு இன்னமும் நம்ம பயன்பாட்டு வழிபட்டுட்டு தான் இருக்கும். ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் சோஷியோ பயாலஜி அண்ட் பேரசிட்டாலஜி. பேரசிட்டாலஜினா ஒட்டுண்ணிகளை பத்தி படிக்கிறோம். ஸோ ஒட்டுண்ணிகள் நிறைய வகை இருக்குது. அதனுடைய வகைகள்ல அதாவது வெளியில எக்ஸ்டர்னல் ஒட்டுண்ணியா அல்லது உள்ள வாழக்கூடிய ஒட்டுண்ணியா, ஸோ அதை பத்தின படிக்கிறது பேரசிட்டாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜினா உயிர் தொழில்நுட்பவியல். தொழில்நுட்பத்தை வச்சு விலங்கு, அதாவது உயிருள்ளவைகளுக்கு என்னென்ன மாதிரியான அபிவிருத்தி பண்ணலாம், இல்லாட்டி என்னென்ன மாதிரி உபயோகப்படுத்தலாம், அது சார்ந்து படிக்கிறது பயோடெக்னாலஜி அண்ட் இம்யூனாலஜி. நோய் தடை காப்பியல். ஒரு உயிரினத்துக்கு ஒரு நோய் வருது, அது வந்து அது ஒரு உயிரினத்துக்கு நோய் வருதுன்னா அது என்னென்ன மாதிரி தன்னை தகவமைச்சுக்குது, ஸோ அதை பத்தின படிக்கிறது இம்யூனாலஜி அண்ட் என்டமாலஜி. ஸோ என்டமாலஜிங்கிறதுனா பூச்சியியல். இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் அதிகப்படியான தரவுகள் இருக்கக்கூடிய ஒரு துறைன்னு பார்த்தீங்கன்னா என்டமாலஜி.
அதிக பேர் வந்து ஆராய்ச்சிகள் தன்னுடைய ஆராய்ச்சிகளை பண்றது வந்து எண்டமாலஜிங்கிற ஒரு ஏரியா, ஒரு துறை. அண்ட் ஃபார்மகாலஜி, மெடிசின்ஸ். ஸோ நோய் வருது, ஸோ நோய் வந்தா அந்த நோய்க்கு என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்கலாம், அந்த மருந்துகளை எங்கிருந்து எடுக்கலாம், மருந்துகள் வந்து எல்லா தாவரங்கள்ல இருந்து எடுப்பாங்க, விலங்குகளுடைய உறுப்புகள்ல இருந்து எடுப்பாங்க, இல்லாத அதனுடைய சலைவா, எச்சம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சோர்சஸ் வந்து இருந்து எடுப்பாங்க. அண்ட் தென் மாலிகுலர் பயாலஜி. ஸோ மாலிகுலர் அதாவது அணு எப்படி செயல்படுது, ஒரு உயிரினத்துல வந்து அதனுடைய மூலக்கூறுகள், அதாவது புரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ், இதெல்லாம் இதை பத்தின இதெல்லாம் சேஞ்ச் ஆனா என்ன நடக்கும் ஒரு உயிரினத்துக்கு, இதுல அதனுடைய பங்கு என்ன, அதனோட செயல்பாடுகள் என்ன, அதை பத்தி நான் படிக்கிறது தான் மாலிகுலர் பயாலஜி. பயோபிசிக்ஸ். பயோபிசிக்ஸ் வந்து உயிரினத்துடைய இயற்பியல், இப்ப தசை இயற்பியல், நரம்பு இயற்பியல். ஏன்னா நியூரான்ஸ், இங்க மூளை வந்து செயல்படுறது காரணம் வந்து நியூரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்னால செயல்படுது. அது மாதிரி தசை வந்து நிறைய 3 வகையான தசைகள் அமைப்புகளால உடல் ஆக்கப்பட்டிருக்குது. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னு பயோபிசிக்ஸ்ல படிப்போம். அண்ட் பயோகெமிஸ்ட்ரி. ஸோ பயோகெமிஸ்ட்ரியில வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வந்து என்னென்ன மாதிரியான மூலக்கூறுகள் இருக்குது, அதாவது புரோட்டீன், லிபிட், கார்போஹைட்ரேட், இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ புரோட்டீன், லிபிட், கார்போஹைட்ரேட் அண்ட் மினரல்ஸ், லைக் மினரல்ஸ், விட்டமின்ஸ், விட்டமின் ஏவா, பியா. ஸோ என்ன அதனுடைய குறைபாடுகள் நோய்கள் என்ன, அது எந்தெந்த உணவுப் பொருட்கள்ல மிகையா இருக்குது, அதனுடைய அளவு என்ன. ஸோ இதை பத்தி படிக்கிறது பயோகெமிஸ்ட்ரி. அண்ட் பயோ மேத்தமேட்டிக்ஸ். ஸோ ஒரு உயிரினத்துக்கு ஒவ்வொன்றும் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான் இயங்குது. ஸோ அதாவது நாம் நினைச்சிட்டு சும்மா நடக்கிறோம், பார்க்கிறோம், அதெல்லாம். ஆனா மேத்தமெட்டிக்கல்லா பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபார்முலாக்கு உட்பட்டு நடக்குது. ஸோ அதை பத்தின படிக்கிறாங்க. அண்ட் பயோ ஜியாகிரபி. ஸோ ஒரு உயிரினம் எங்க இருக்குது, அதனுடைய நிலம் என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதை பத்தி படிக்கிறதா பயோ ஜியாகிரபி. அண்ட் பயோ எக்கனாமிக்ஸ். ஒரு உயிரினத்துடைய பொருளாதாரம் என்ன, அதனுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்ன. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா தேனி இருக்குது. ஸோ தேனி வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னா தேன் கொடுக்குது. ஸோ அதனுடைய பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா தேன் கொடுக்கறதுனால ஒரு தனிமனிதனுடைய வாழ்வியல் முன்னேற்றம் அடையுது. ஸோ இதை பத்தின படிப்பு தான் வந்து பயோ எக்கனாமிக்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இது வந்து ஒரு சார்ட். இது வந்து என்னன்னா மேஜரா வந்து விலங்குகளை வந்து முதுகெலும்பு உடையவை, முதுகெலும்பு அற்றவைன்னு சொல்லுவாங்க, அல்லது முதுகு நாணற்றவைன்னு சொல்லுவாங்க. நீங்க மேல பார்க்கக்கூடிய மீன் இனங்கள், ஓனா, கழுகு, பூனை, தவளை, அதுக்கப்புறம் ஈவன் மனிதர்கள், இவங்கெல்லாம் வந்து முதுகு நான் உள்ளவை. அதாவது நம்மளுக்கு எல்லாம் முதுகு தண்டு இருக்குது. ஸோ அதனால முதுகு நான் உள்ளவைன்னு பிரிச்சிருக்கிறோம். கீழே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துக்கும் முதுகெலும்பு இல்லை, அதனால முதுகு நாணற்றவைன்னு பிரிச்சிருக்கிறோம். இவங்களை 2 பேர்த்துக்கும் இதுகளை பத்தி எல்லாமே படிக்கிறது தான் ஜுவாலஜி. அண்ட் தென் இதுதான் மெயின் ஜுவாலஜி. இதுக்கு அசோசியேட்டட் சப்ஜெக்ட் தான் மற்ற இதுக்கு முன்னாடி பிரான்ச்சஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதனுடைய வகைகள். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எதை பத்தி பேச போறேன்னா டெக்ஸானமி, வகைப்பாட்டியல். இந்த ஸ்லைடு உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுல 2 இமேஜ் கொடுத்துருக்கிறேன். ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவர், உங்களுக்கு பரிச்சயமானவர், யாராச்சும் சொல்ல முடியுங்களா? கம்பர். இல்லைங்க சார், வேற தொல்காப்பியர் சார். கரெக்ட், தொல்காப்பியர். ஒருத்தர் தொல்காப்பியர், உங்களுடைய இடது பக்கத்தில் இருக்கிறவர் வந்து தொல்காப்பியர். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர். அவரு வந்து யாராச்சும் தெரியுங்களா? யாருக்காச்சும் மேபி உங்களுடைய ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அவர் வந்து சார்லஸ் டார்வின் இல்ல சார், சார்லஸ் டார்வின் இல்ல. கேரலஸ் லின்னேயஸ் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்.
ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஒற்றுமை என்ன இருக்குதுன்னா, இவங்க ரெண்டு பேருமே வந்து உயிரினங்களை வகைப்படுத்துனாங்க. நீங்க தொல்காப்பியத்துல நீங்க படிச்சுக்கிறீங்க. அவங்க வந்து ஓர் உயிரில இருந்து 6 உயிர் 6 அறிவு வரைக்கும் அவர் வந்து வகைப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஆஹ் ஆஹ் எப்படி உயிரினங்களை தொல்காப்பியர் வாழ்ந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா, யாரா சொல்ல முடியுங்களா தொல்காப்பியர் வாழ்ந்த காலம்? கிமு 3000 ஆண்டுகள். 3000 ஆண்டுகள். ஓகே. ஸோ நான் வேற யாராச்சும்? கிபி 3 சார். ஏன்னா சங்க காலத்துக்கு அப்புறம் தான் தொல்காப்பியர் இருந்ததா சொல்றாங்க. அதனால கிபி 3 சொல்லுவார். சரிங்க. ஸோ அவர் வந்து கிமு கிமு 3ஆம் நூற்றாண்டுங்களா? மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும்னு வச்சுக்கலாம் சார். கிமு 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 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 5ஆம் நூற்றாண்டு. கரெக்டுங்களா? பெரும்பான்மை அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட கருத்தாக இது வந்து சொல்லப்படுது. சரி. ஸோ 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 5ஆம் நூற்றாண்டு வரை தொல்காப்பியர் வாழ்ந்தாரு. ஸோ இவர் காரலஸ் லின்னேயஸ் பார்த்தீங்கன்னா 1707 இருந்து 1778 வரைக்கும் வாழ்ந்தாரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா மிக ஆண்டுகள் வந்து வித்தியாசப்படுது. பட் ரெண்டு பேருமே ஒரே வேலையை தான் செஞ்சுக்கிறாங்க. இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, வகைப்படுத்துறது இன்னமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து மீன் சார்ந்து வகைப்படுத்துறதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னமும் ஒரு உயிரினத்தை வகைப்படுத்துறது வந்து ரொம்ப கடினமா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நேரமும் ஒரு விலங்கு அந்த ஃபிஷ்ஷை போய் பார்க்குறப்ப அதனுடைய உடற்கூறு ஆய்வு பண்றப்ப சில பண்புகள் வந்து வேறுபடுது. ஸோ ஆனா இவங்க ரெண்டு பேருமே அந்த காலத்துல உயிரினங்களை வந்து இருவேறு காலங்கள்ல உயிரினங்களை வேறுபடுத்திருக்கிறாங்க. ஸோ தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு காப்பியத்துல அது இலக்கண நூல் மட்டும் கிடையாது, உயிரினங்களை வகைப்படுத்தியும் காட்டியிருக்கிறாரு. இந்த காரலஸ் லின்னேயஸ் வந்து சார் முன்னாடி ஸ்லைட் சார். ஸோ அவர் எழுதின நூலுக்கு பேர் வந்து சிஸ்டமா நேச்சரே அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. 1758ஆம் ஆண்டு அவர் எழுதின நூல். அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. ஸோ உயிரினங்களின் வகைப்பாடு அப்படிங்கிறது ஒரு அறிவியல் ப்ரொசீஜர். இதுல என்ன பண்ணுவோம்னா, ஒரு உயிரினத்தை அரேஞ்ச் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு உயிரினத்தை அரேஞ்ச் பண்ணுவோம். அதாவது குரூப் அண்ட் சப் குரூப்னு சொல்லக்கூடிய அதனுடைய ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகளை வச்சு அதனுடைய அதை வந்து படிநிலைகளாக நாங்க வகைப்படுத்துவோம். இது வந்து உயிருள்ள விலங்குகள் தாவரங்கள் எல்லாத்துக்குமே பொருந்தும். இது வந்து விலங்கினத்துக்கு மட்டும் பொருந்தாது. அனைத்து உயிருள்ள ஜீவராசிகள் அனைத்தையும் இதன் அடிப்படையில தான் நாங்க வகைப்படுத்துவோம். அதாவது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும், ஒரு ஒற்றுமை இருக்கும், சில வேற்றுமைகள் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ நாங்க பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் எய்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேபி சில கீஸ், அதாவது காரணிகள் இருக்கும். சரி, உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா, தேனீக்களை எப்படி நாங்க வகைப்படுத்துவோம்னா, அதனுடைய உடல் அமைப்பு, அதனுடைய இறக்கை. சரிங்களா? அதாவது இறக்கையிலேயே வந்து நிறைய வகை இருக்குது. இறக்கையில அது அதுக்கப்புறம் அதனுடைய தன்மை, அதுக்கப்புறம் நீங்க பிடிஇ பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஃபிளைய நீங்க எப்படி வகைப்படுத்தணும்னா அதுவும் அதனுடைய இறக்கைகள், அதனுடைய உடல் அமைப்பு. ஸோ ரெண்டுமே பார்த்தோம்னா ரெண்டுமே பறக்கும் தன்மையுடைய ஒரு உயிரினம் தான். ஆனா ரெண்டுக்குமே வந்து வேறுபாடுகள் இருக்குது, ஒற்றுமை இருக்குது. ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பறக்கக்கூடிய தன்மை இருக்குது.
ஈ வந்து கொட்டாது, தேனீ வந்து கொட்டும். ஈ வந்து ஆஹ் ஆஹ் அது வந்து உணவு சேகரிக்காது, சரிங்களா? நோய் பரப்பும். தேனீ வந்து உணவு சேகரிக்கும், நோய் பரப்பாது. ஸோ அதுக்கு ரெண்டுமே பறக்கும் தன்மையுடைய ஒரு உயிரினம். அதுக்கு இடையில இவ்வளவு வேறுபாடுகள் இருக்குது. ஸோ கீஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய தரவுகள், அதாவது மேனுவல்ஸ். மேனுவல்ஸ் வந்து ஆஹ் நிறைய வகையா இருக்குது. லைக் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க வந்து ஏற்கனவே ஆராய்ச்சிகளுடைய முடிவுகளை வந்து தொகுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா மியூசியத்துல வந்து பாத்தீங்கன்னா பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. முன்னாடி ஏற்கனவே கண்டுபிடிச்ச உயிரினங்களை பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அதை அங்க போய் நாங்க பாக்குறப்ப அதுக்கு இடையில ஏதாச்சும் ஒற்றுமைகள் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மோனோகிராஃப், ஏற்கனவே நூல்கள் அல்லது ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் வந்து பப்ளிஷா இருக்கும். அதை வச்சு கம்பேர் பண்ணி பண்ணுவோம். அண்ட் தென் ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ் லைக் அண்ணா பார்க்கு இல்லாட்டி சாங்சுரிஸ், காடு, அதாவது டைரக்டாவே ஒரு இயற்கை சார்ந்த சூழலுக்கு போறது, அங்க போய் அவனுடைய வாழ்விடத்தை நேரடியாகவே தரவுகளை எடுக்கிறது. அந்த தரவுகளின் முடிவுகளின் அடிப்படையில ஒரு உயிரினத்தை நாங்க வகைப்படுத்துவோம். இப்போ சார்லஸ் டார்வின் பாத்தீங்கன்னா விஹெச் பீகிள் அப்படின்னு ஒரு கப்பல்ல வந்து கிட்டத்தட்ட அதாவது வலசை போற மாதிரி கடல் பயணம் மேற்கொண்டாரு. கடற்பயணம் ஒரு 7 ஆண்டுகள் போனார்னா அவனுடைய ஆராய்ச்சியின் தொகுப்புகளை வந்து தொகுத்து வழங்குறதுக்கு ஒரு 15 ஆண்டுகள், 15 to 17 ஆண்டுகள் வந்து அவர் வந்து செலவு செஞ்சாரு. ஸோ இது ரொம்ப டாக்ஸானமி அப்படிங்கிறது ஏன்ஷியன், பழமை வாய்ந்த ஒரு துறை. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இதுதான் அவர் இந்த கரோலஸ் லின்னியஸ் பண்ணின ஒரு வகைப்பாட்டின் முறை. இதுக்கு இந்த நிலைக்கு பேர் வந்து பைனாமியல் நாமன்கிளேச்சர்னு சொல்லுவாங்க, இரு பெயரிட்டு முறை. ஒரு உயிரினத்துக்கு இப்போ நம்மளாம் மனித இனம் சொல்றோம், ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஹியூமன் சொல்லுவாங்க, அதாவது சயின்டிபிக்ல சொல்லணும்னா ஹோமோசெப்பியன்ஸ். ஹோமோசெப்பியன்ஸ் அப்படிங்கிறது இருவேறு. ஹோமோங்கிறது ஒரு பேரு, செப்பியன்ஸுங்கிறது ஒரு பேரு. ஸோ இரு பெயரிட்டு முறையை வழங்க அறிமுகப்படுத்தினவர் இந்த கரோலஸ் லின்னேயஸ். அது மட்டும் இல்லாம உயிரினங்களை படிநிலைகளா வகையறுத்திருக்கிறாங்க. அது என்னென்னு பாத்தீங்கன்னா பேரினம், கிங்டம் அப்படின்னா ஒரு பேரினம். அதுக்கப்புறம் கிளாஸ், வகுப்பு, எந்த வகுப்பை சார்ந்தது. அதுக்கப்புறம் ஆர்டர், எந்த வரிசையை சார்ந்தது, எந்த குடும்பத்தை சார்ந்தது, ஃபேமிலி, எந்த பேரினத்தை சார்ந்தது, எந்த சிற்றினத்தை சார்ந்தது. இதுல எல்லாமே இந்த எல்லா படிநிலைகளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொடர்பு இருக்கும். தொடர்பு இல்லாம இருக்காது. சிற்றினம், பேரினம், குடும்பம், வரிசை, வகுப்பு, கிங்டம், இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருக்கும். இந்த தொடர்புகளின் அடிப்படையில தான் ஒரு உயிரினத்தை வகைப்படுத்தியிருப்பாங்க. டிசிமிலாரிட்டி அதை வச்சு பிரிச்சு பார்த்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இது வந்து தொல்காப்பியத்து அவருடைய பொருளதிகாரம் அப்படிங்கிறதுல இருந்து எடுத்தேன். நான் ரெஃபரன்ஸா நெட்ல தான் எடுத்தேன். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஓரறிவுல இருந்து 6 அறிவு. ஏன்னா நான் கேட்டேன்னா தொல்காப்பியர் வந்து 3ஆம் நூற்றாண்டு, கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 5ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த ஒரு ஆசான், ஒரு அறிஞர். அப்படி அவருக்கும் கரோலஸ் லின்னேயஸுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு பிரிட்டிஷர், இவர் வந்து ஒரு தமிழர். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான முறையில உயிரினங்களை வகைப்படுத்திக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓரறிவு எதை வச்சு சொல்லிக்கிறாங்க, தொடு உணர்வை வச்சு சொல்லிக்கிறாங்க. இன்னமும் நாங்க அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தொடு உணர்வுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா அமீபா வந்து ஒரு செல் உயிரி. அது வந்து தன்னுடைய சூழ்நிலைகளை, தன்னுடைய உணவை, தன்னுடைய வாழிடத்தை தொடு முறையின் மூலமாக தான் அது தன்னை அறிஞ்சுக்குது. ஸோ தொடு உணர்வு மூலம் இன்னமும் நாங்க அந்த மோனிரான்னு சொல்லக்கூடிய அமீபா அந்த
அந்த உயிரினத்தை நாங்க வகைப்படுத்துறோம். ஈரறிவு, மெய்யும் தெரியும், உடலும், அதாவது உடல், அதாவது தொடு உணர்வும் தெரியும், சுவையும் தெரியும். சில உயிரினங்கள் வந்து நான் என்ன சாப்பிட்றோம், சரிங்களா, அதனுடைய சுவை என்ன அப்படிங்கிற அறிவு அதுக்கு இருக்குது. இன்னமும் அது பயன்பாட்டுல இருக்குது. ஈரறிவு இவர் வந்து வகைப்படுத்திக்கிறாரு. பட் நாங்க ஓரறிவு ஈரறிவுன்னு வகைப்படுத்தல. பட் ஜென்ரலா வந்து 6வது அறிவை தவிர மீது எல்லாமே அதாவது 4 அறிவு வரைக்கும் இன்வெர்டிபிரேட்ஸ்னு சொல்லுவாங்க, 5, 6 வந்து வெர்டிபிரேட்னு சொல்லுவாங்க. ஸோ ஈரறிவு வந்து சுவை அறியுது. சுவை அறியறதுக்கு அதன் உடல் அமைப்புல சில கெமிக்கல் ரசாயனங்களை சுரந்து அது வந்து சுவை அறியுது, சரிங்களா. அதுக்கப்புறம் மூவறிவு, அதுக்கு வாய், மூக்கு, சுவை அறியுது, மனம் உணருது. ஸோ அடிஷ்னலா வந்து சுவை கூட அது என்ன மனம், எந்த மனத்தை, என்ன மாதிரியான மனம் இருக்குது அதை வந்து அறியுது. 4ஆம் அறிவு வந்து மெய்வாய், மூக்கு, கண் உற்றறிதல், சுவையறிதல், மனம் அறிதல், காட்சி. அதுக்கு பார்வை திறன் இருக்குது. பார்வை திறனை வச்சு அவர் வகைப்படுத்திக்கிறாரு. 5அறிவு வந்து உயிர்மை, வாய், மூக்கு, கண், காது, உற்றறிதல், சுவையறிதல், மனம் அறிதல், காட்சி, கேள்வி. கேள்வி கேட்க, அதாவது ஏன் நடக்குது, தன்னுடைய சூழ்நிலைய அதனால அறிஞ்சுக்க முடியுது, சரிங்களா. அதை வச்சு அவர் பண்ணிக்கிறார். அந்த 6th சென்ஸ், 6அறிவு வந்து உயிர்மை, வாய், மூக்கு, கண், காது, மனம் உற்றறிதல், சுவையறிதல், மனம் அறிதல், காட்சி, கேள்வி, பகுத்து அறிதல். இந்த உலகத்துல உயிருள்ள ஜீவராசிகள்ல ஒரு பகுத்தறிவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது மனித இனம் மட்டும்தான். ஸோ நம்ம ஒண்ணுமும் ஹையர் லெவல் தான் இருக்கிறோம். சில நேரங்கள்ல விலங்கினங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை விட உயர்ந்த அறிவு உள்ளதா இருக்குது. ஏன்னா அது அதனுடைய பிஹேவியரை படிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ இது வந்து தொல்காப்பியர் வகைப்படுத்தின வகைப்பாட்டு முறை, வகைப்பாட்டு உபகரணங்கள், ஆர் டூல்ஸ், ஆர் கீஸ் சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ முன்னாடி அந்த ஸ்லைடு போங்க சார். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஏற்கனவே இருக்குது, இதுல என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இன்னமும் உயிரினங்களை வகைப்படுத்துறதுல நிறைய என்ன சொல்றது டிஃபிகல்டிஸ் வந்து இருக்குது, இடர்பாடுகள் வந்து இருக்குது. ஏன்னா நான் ஒரு ஸ்பீஷிஸ் சொல்லுவேன், நான் ஒரு சிற்றினம் சொல்லுவேன், வேற ஒரு நிலப்பகுதியில வாழக்கூடிய ஒரு நபர் வந்து வேற ஒரு உயிர்னு சொல்லுவாரு. இன்னமும் ஆனா நம்மளுடைய இலக்கியங்கள்ல ஏற்கனவே பல 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அவங்க வகைப்படுத்திக்கிறாங்க. அதனுடைய தரவுகளை உணர்ந்தா ஏன்னா நாங்க உயிரினத்தை வகைப்படுத்துறது வந்து இன்னமும் கரல்வஸ் லின்னேயஸ் வகைப்படுத்தின வகைப்பாட்டு முறையை தான் பயன்படுத்துறோம். உலகத்தினுடைய எந்த கார்னரா இருந்தாலும், எந்த இடமாக இருந்தாலும் சரி, நாங்க அவருடைய வகைப்பாட்டு முறையை தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும், பயாலஜி பொறுத்த வரைக்கும். தமிழ்ல தொல்காப்பிய வகைப்படுத்தின அந்த வகைப்பாட்டு முறையை நாங்க பயன்படுத்தல. ஸோ அதை வந்து மீட்கொணர்ந்து வரணும். அதுக்கு தமிழ் அறிஞர்களாக நீங்கள் அறிவியல் ஆய்வாளர்கள் கூட இணைந்து இது எந்த வகையில நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம். ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு இது ஆய்வு. அதை வந்து மீட்கொணர்ந்து வரக்கூடிய பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா என்விரான்மெண்டல் பயாலஜி, அதுக்கு சூழ்நிலையியல், சுற்றுப்புற சூழ்நிலையில்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்குறேன். தென் நான் இங்க ஹைலைட் பண்ணிக்கிறது எல்லாமே தமிழ் அறிஞர்கள் தங்களுடைய ஒப்பீட்டு ஆய்வுகளை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய அந்த ஜேர்னல்ல இருந்து தான் நான் எடுத்திருக்கிறேன் மேற்கோள் காட்டுறதுக்கு. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இயற்கை மைய வாழ்வியல் பண்பாட்டு கூறுகளை அறிய வேண்டுமெனில் சங்க இலக்கியத்தின் வாயிலாகவே அறிய இயலும்.
ஸோ ஒரு இயற்கை புரிஞ்சுக்கணும்னா நம்ம சங்க இலக்கியம்னா சங்க இலக்கிய தொல்காப்பியர் நீங்க அவர் வந்து ஆஹ் ஆஹ் இயற்கையை வந்து நிலத்தின் அடிப்படையில வகைப்படுத்திக்கிறாங்க, திணைகளாக அவர் வகைப்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 5 திணைகள் எல்லாமே தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது எல்லாமே எதை வகைப்படுத்தின்னு மட்டும் கிடையாது, அது நிலத்தின் திணை சார்ந்து அவங்களுடைய அதாவது ஆணுக்கு ஒரு பெயரும் பெண்ணுக்கு ஒரு பெயரும் விலங்கினத்திற்கு ஒரு பெயரும் அவங்களுடைய தொழில் என்ன பண்றாங்க, ஸோ இது மாதிரி எல்லாமே வகைப்படுத்திக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் அவர் சொல்லிக்கிறாரு. இப்ப என்விரான்மெண்டல் பயாலஜி சூழ்நிலைகள் வந்து நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்குது. இப்ப மீட்கொண்டு வரணும், அதாவது ரீஸ்டோர் பண்ணணுங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். ஸோ அந்த நிலைப்பாட்டை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்னா அந்த முன்பு சங்க காலத்துல இயற்கைய எந்த மாதிரி வகைப்படுத்திக்கிறாங்க, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை, அவங்க வாழ்ந்த கன்சர்வேஷன், அதாவது எந்த வகையில இயற்கைய பாதுகாத்தாங்க, அந்த தகவல்களை தெரிஞ்சா மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஸோ இங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்கிறேன். அவர் பேர் வந்து ஏர்ன்ஸ்ட் ஹெக்கல். அவர் வந்து வாழ்ந்த காலம் வந்து 1869. ஸோ அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஈகாலஜின்னு சொல்லுவாங்க. இக்காலஜி அப்படின்னா சூழ்நிலையில் ஒரு உயிரினம் எங்க வாழுது, அதனுடைய சூழல் சார்ந்த அறிவியலை படிக்கிறது தான் இக்காலஜி சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை சொன்னது வந்து ஏர்ன்ஸ்ட் ஹெக்கல் அப்படிங்கிற ஒரு அறிஞர் 1869ஆம் ஆண்டு சொல்லிக்கிறாரு. ஸோ இங்க வந்து இயற்கையை புரிஞ்சுக்கணும்னா இயற்கையோடு வாழணும், இயற்கையோட வினைபுரியணும், அதுக்கப்புறம் அது சார்ந்த அறிவை நம்ம வளர்த்துக்கணும். இதை பத்தி வந்து அகத்திணை பாடலான நற்றினில குறிப்பிட்டதுக்காக ஆசிரியர் வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஒரு 4 பிக்சரை கொடுத்துருக்குறேன். யானை கொடுத்துருக்குறேன், காண்டாமிருகம் கொடுத்துருக்குறேன், புலி கொடுத்துருக்குறேன், அப்புறம் தினந்தினி கழுகு. 4மே வந்து 4க்கும் வேறு வேறு ஒற்றுமை இருக்குது, வேற்றுமை இருக்குது. யாராச்சும் சொல்ல முடியுங்களா? என்ன கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், ஆனா ஒரு ஐடியா இல்ல. சரிங்க. ஸோ நீங்க எல்லா விலங்குகளுமே கார்னிவோரஸ்ங்கிற பிரிவுக்குள்ள வருங்கய்யா. அதான் அசைவ உண்ணிகள் அப்படின்னு. சரிங்க. இல்ல, யானை அதுல வரும். யானை அதுல வராதே. ஆமா ஆமா, வராதுங்க. யானை வராதுங்க, காண்டாமிருகம் அதான் வராது. நினைச்சேன், யானை வராது. சரி. ஏதோ ஒரு விதமாக காடுகளை தூய்மை செய்யக்கூடிய பணியை அது செய்யுதா? ஏன்னா கழுகு கொடுத்திருக்கீங்க, அதனால அதை யோசிச்சேன். கழுகு வந்து நாளையும் ஒன்னாப்படுத்தி முடிவுக்கு வர முடியல. சரி. இப்ப யானை வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அதனுடைய உணவூட்டத்தின் அடிப்படையில வகைப்படுத்தணும்னா யானை வந்து ஒரு தாவர உண்ணி. நீங்க என்னதான் உருவத்துல பெரிதாக இருந்தாலும் அது ஒரு தாவர உண்ணி. அதுவே புலி பார்த்தீங்கன்னா உருவத்துல சின்னதா இருந்தாலும் அது வந்து ஒரு ஒரு ஊன் உண்ணி, உணவூட்டத்தின் அடிப்படையில. அதுக்கப்புறம் காண்டாமிருகம் வந்து அது ஒரு அதுவும் ஒரு தாவர உண்ணி. அதுக்கப்புறம் கழுகு அது வந்து ஒரு சிதைப்பன அனைத்து உண்ணின்னு சொல்லுவாங்க. அது வந்து இறந்த விலங்குகளை மட்டும்தான் சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம். அது சாருண்ணின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சிதைப்பன அந்த மாதிரி வகைப்படுத்துவாங்க. இது இது இந்த 4 விலங்கினங்களுமே மிகவும் முக்கியமான விலங்கினம். நிறைய விலங்கினங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த 4 விலங்கினங்களும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா காடுகளுடைய வளத்தை தன்மையை பாதுகாக்கிறதுல யானையும் புலியும் மிகவும் முக்கியமான விலங்கு. ஏன்னா யானை வந்து உருவத்துல அதனுடைய எடை எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5000 to 7000 கிலோ வரைக்கும் இருக்கும். அதனுடைய எலும்பு மட்டுமே கிட்டத்தட்ட 700 கிலோ இருக்கும். ஸோ அது நிலத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய பாலூட்டி, உருவத்தின் அடிப்படையில மிக பெரிய பாலூட்டி. ஸோ அது ஒரு நாளைக்கு
காடுகள்ல வலசை போகணும், பயணம் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் 40ல இருந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தே செல்லும். ஏன் நடக்குது அப்படின்னா அதனுடைய உணவு தேவைகளுக்காக. ஒரு நாளைக்கு அது 120 கிலோ சாப்பிட்டாகணும். அதுக்கப்புறம் 40 லிட்டர் தண்ணி, மினிமம் 40ல இருந்து 50 டு 60 லிட்டர் வந்து அது வந்து தண்ணி குடிக்கணும். அதனுடைய தேவைகள், அதனுடைய உணவு தேவைகளுக்காக அது இடம்பெயர்ந்து போயிட்டே இருக்கும். வலசை போறதுங்கிறது வேற, உணவு தேவைகளுக்காக நகர்வது அப்படிங்கிறது வேற. சோ இது ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகணும். இந்த 100 கிலோமீட்டர் நடக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா பலதரப்பட்ட தாவரங்களை அது சாப்பிடும். அதனுடைய எச்சத்தின் மூலமாக விதைகளை வந்து பரப்பும். சரிங்களா? சோ விதைகளை பரப்புறப்ப அந்த நிலப்பரப்புல வந்து புது தாவரங்கள், புது மரங்கள் துளிர்வது என்ன சொல்றது முளைக்கிறதுக்கு காரணமா அமைகிறது இந்த யானை. இந்த யானை இல்லை அப்படின்னா இப்போ ரீசெண்டா ரிசர்ச் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா யானைகளுடைய நம்ம அடுத்தது பார்க்க போறோம். யானைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. இந்த யானைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வர்றதுனால இந்திய வனப்பகுதி வந்து அதனுடைய எல்லை பரப்பு வந்து சுருங்கிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னொன்னு முக்கியமான ஒண்ணு, புலி வந்து ஒரு நிலப்பரப்புல எந்த உயிரினம் வாழணும், எத்தனை எண்ணிக்கையில வாழணும் அதை முடிவு பண்றது இந்த புலி தான். இந்தியால புலிகள் எங்க இருக்கு, மெயினா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, அதுக்கப்புறம் கல்கத்தால சுந்தரவன காடுகள், அதுக்கப்புறம் ஹிமாலயன் இமயமலை தொடர்கள்ல சைபீரியன், அந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் இருக்குது. அப்புறம் மத்திய இந்தியால ஒரு சில இடத்துல இருக்குது, ராஜஸ்தான்ல கூட இருக்குது. ஸோ குறிப்பிட்ட நிலப்பகுதியில மட்டுமே வாழக்கூடிய ஒரு உயிரினம் இந்த யானையும் புலியும். யானையும் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்குது. அதுக்கப்புறம் வடகிழக்கு மாநிலங்களான அசாம், மேகாலயா, திரிபுரா, அப்புறம் வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி மாநிலங்கள் இருக்குது. ஸோ மற்ற நிலப்பரப்புல இந்த 2 அனிமலும் வாழ முடியாது. ஸோ இது அந்த இடத்துல மட்டும்தான் வாழக்கூடிய தகுதி இருக்குது. அதுக்கப்புறம் காண்டாமிருகம். காண்டாமிருகம் இந்தியாவில எங்க இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுங்களா? அஸ்ஸாம் சார். அசாம்ல மட்டும்தான் இருக்குது. அசாம்ல ஒரு 2 இடத்துல இருக்குது, 2 சாங்சுரியில இருக்குது, மனாஸ் அப்புறம் காசாரா மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் வல்ச்சர். ஸோ இந்த வல்ச்சர் வந்து மறுபடியும் மேற்கு தொடர்ச்சி மலை, வடகிழக்கு மாநிலங்களான அசாம், மேகாலயா, திரிபுரா, அப்புறம் மத்திய இந்தியால ஒரு சில இடத்துல இருக்குது. இந்தியால மொத்தம் 4 ஸ்பீசிஸ் தான் இருக்குது, 4 வகை மட்டும்தான் இருக்குது. வல்ச்சர் வந்து இருக்குது. எலிபென்ட் வந்து ஒரே ஒரு வகை மட்டும்தான் இருக்குது இந்தியால, அது வந்து ஏஷியாட்டிக் எலிபென்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த விலங்கினங்களுக்கும் அந்த எக்கானிக்கல் பயாலஜிக்கும் தமிழுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அடுத்த ஸ்லைட். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சங்க காலத்துல பழந்தமிழர்கள் வந்து நிலங்கள திணைகளாக வகைப்படுத்தினாங்க. ஏன்னா ஒரு நிலத்தினுடைய இயற்கை சூழலின் அடிப்படையில தான் வந்து அந்த நிலத்துல எந்த உயிரினங்கள் வாழ முடியும் அப்படின்னு இயற்கையே முடிவு பண்ணும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லிக்கிறாரு. அடுத்த ஸ்லைட். ஸோ இதுதான் வந்து நாங்க என்விரான்மெண்டல் சூழ்நிலையில சொல்லிக் கொடுக்கறது மாணவர்களுக்கு. சூழ்நிலையினாவே நாங்க என்ன சொல்லிக் கொடுக்குறோம்னா உயிரற்ற காரணிகளுக்கும் உயிருள்ள காரணிகளுக்கும் இடையேயான தொடர்பு தான் சூழ்நிலைகளில். ஸோ அதுல வந்து உயிரற்ற காரணிகளான மழை, வெளிச்சம், காற்று, வெப்பநிலை, ஸோ அதுக்கப்புறம் மண், அதுக்கப்புறம் அமிலத்தன்மை, காரத்தன்மை, என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது, அதனுடைய நிலப்பரப்பு. ஸோ இதெல்லாம் வந்து உயிரற்ற காரணிகளை வரும். உயிருள்ள காரணிகளை வந்து தாவரங்கள், அனைத்து தாவரங்களும் உணவை உற்பத்தி ஆறுன்னு சொல்லுவாங்க.
தாவரங்களை தவிர்த்து அனைத்துமே வந்து கன்சியூமர்ஸ். அதாவது நாம எல்லாமே சார்ந்து தாவரங்களை சார்ந்துதான் வாழ்றோம். ஸோ கன்சியூம் பண்றோம். அண்ட் தென் அடுத்து வந்து சிதை பண்ண டீகம்போசஸ். இந்த கன்சியூமர்ஸ்ல வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க. பிரைமரி கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ், டெர்ஷரி, குவாட்டர்னரி, அதாவது முதன்மை, இடைநிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை. ஸோ அதனுடைய உணவு முறையை வச்சு இதை பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இது வந்து சூழ்நிலையில் படிக்கிறப்ப இது எல்லாமே தொல்காப்பியத்தில் இதனால்தான் இதை நான் மேற்கோளா காட்ட விரும்பினேன். ஒரு தனி உயிரினம் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தனி உயிரினங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பாப்புலேஷன் அல்லது ஒரு குடும்பம்னு சொல்லுவாங்க. பல குடும்பங்கள் சேர்ந்தது கம்யூனிட்டி, சமுதாயம். பல சமுதாயம் சேர்ந்தது ஒரு வாழிடம். பல வாழிடங்கள் சேர்ந்தது ஒரு சூழ்நிலைகள். பல சூழ்நிலைகள் சேர்ந்தது ஒரு பல்லுயிர், அதாவது பயோடைவர்சிட்டி ஒரு ஹாட்ஸ்பாட்னு சொல்லக்கூடிய முக்கியமான இடங்கள். ஏன்னா அந்த ஒரு இடத்துல இந்த பயோடைவர்சிட்டி அல்லது பல்லுயிர் இயல்பு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட உயிரினங்கள் வந்து வாழும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இது வந்து உணவு சங்கிலியை பத்தி ஆசிரியர் வந்து இந்த அதாவது நற்றிணையில 6வது செய்தியில குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு உயிர் வாழ வேண்டுமானால் அதுக்கு தேவையான உணவு கிடைப்பது அவசியம். ஒரு உயிரின் உணவு பழக்கத்தை அறியும் போதுதான் அது உணவினை அழித்து விடாமல் அதை காத்து அந்த உயிரினத்தை காப்பாற்ற முடியும். ஸோ இது வந்து நற்றிணை பாடல்ல வரக்கூடிய ஒரு பாடல். ஸோ இதுல உங்களுக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபுட் செயின், அதாவது உணவு சங்கிலியை நான் மேற்கொள்ள காட்டியிருக்கிறேன். அதாவது தாவரங்கள் வந்து சூரிய ஒளியின் உதவியால உணவு வந்து உற்பத்தி பண்ணுது. அந்த உணவானது தாவர உண்ணி. இது வந்து நீர்நிலை நீர் சார்ந்த உணவு சங்கிலி. இதுல வந்து நீர்நிலைகள் இருக்கக்கூடிய தாவரங்கள உண்ணக்கூடிய உணவு உயிரினங்கள் இருக்கும். அப்புறம் அந்த தாவர உண்ணிகளை சாப்பிடக்கூடிய விலங்கு உண்ணிகள் இருக்கும். அதுக்கு பேரு ஜூ பிளான்டா. அதுக்கப்புறம் அந்த உயிரினங்கள் சின்ன சின்ன உயிரினங்களை சாப்பிட்றதுக்கு மீன் இனங்கள் இருக்கும். அந்த மீன் இனத்திலேயே வந்து சின்ன மீன் இருக்கும், பெரிய மீன் இருக்கும். அதாவது தாவரங்களை சாப்பிடக்கூடிய மீன் இனங்கள் இருக்கும், விலங்குகளை சாப்பிடக்கூடிய மீன் இனங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அனைத்து உயிரினங்களையும் சாப்பிடக்கூடிய மீன் இனங்கள் இருக்கும். ஸோ இங்க என்னன்னா, ஒரு உயிரினம் வாழணும்னா அதுக்கு சரிசமமான விதமான உணவுகள் இருக்கணும். இந்த உணவு பழக்கம் வந்து எங்க பாதிப்படைகிறதுனா சூழ்நிலைகள், சுற்றுப்புற சூழ்நிலைகள் பாதிப்பு ஆகிறப்ப எப்படி பாதிப்பு ஆகும்னா, ஏதாவது ஒரு காரணிகள், அதாவது முன்ன பார்த்த நிலமா இருக்கலாம், நீரா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், வெப்பநிலையா இருக்கலாம். இதுல ஏதாச்சும் ஒரு மாறுதல் நடந்துச்சுன்னா இந்த உணவு சங்கிலியால என்ன நடக்கும் அப்படின்னா, சில உயிரினங்கள் அழிந்து போகும், சில உயிரினங்கள் வாழ முடியாது, வேற இடத்துக்கு நகர்ந்து போகும். ஸோ இது தடைபடாம இருக்கணும்னா இந்த உணவு சங்கிலியை பாதுகாத்து இருக்கணும். அதனுடைய உணவின் அடிப்படையில அதனுடைய சூழ்நிலையை நம்ம பாதுகாத்து வைக்கணும். இந்த குறிப்புகள் எல்லாமே தொல்காப்பியத்தில் இருக்குது. திரும்ப அதான் சொல்றேன். ஏன்னா இப்ப சமீப அதனுடைய உணவு சங்கிலி வந்து உண்மை சொல்லணும்னா தமிழ் தெரியாது. எல்லாருமேலையும் அந்த தமிழ் வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா மாங்கிற ஒரு எழுத்துக்கு பல பொருள் இருக்குது. அது எந்த இடத்துல வருதுங்கிறத பொறுத்துதான் அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தமிழ் அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்கள் கூட மறுபடியும் சொல்றதுதான், இணைந்து இது செயல்பட்டா மட்டும்தான் இதை வந்து மீட் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ முன்னாடியே சொன்னேன், யானை வந்து மிகவும் முக்கியமான ஒரு தாவர உண்ணி. காடுகளுடைய நிலப்பரப்புல
அதனுடைய இயற்கை சூழலை பாதுகாக்கிறதுக்கு யானையை தவிர வேற யாரும் இல்லை. அந்த அளவுக்கு யானை இருந்தா மட்டும்தான் காடுகள் வளம் பெறும். ஸோ சமீப காலத்துல இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா அதுல சொல்லியிருப்பாங்க, யானை வந்து உலாவும் யானையினுடைய சூழல் எப்படி இருக்கணும், அது எதை உணவாக சாப்பிடுது, யானை எதுக்கு கூட்டமாக வாழுது, அப்படி கூட்டமா இருந்தா காடுகளுடைய வளம் எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சங்க இலக்கியங்கள், அதாவது பிரச்சனைகளையே மேற்கொள்ளா காட்டியிருக்கிறாங்க நல்வெள்ளியா. ஸோ ஏன்னா இந்த ரீசன்ட் இயர்ஸ்ல வந்து இது வந்து 2017ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட தரவு. ஸோ இந்திய நாட்டுல 29,964 எலிஃபென்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது 2024ல எடுத்த சென்சஸ் என்ன சொல்லுறாங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் வந்து கிட்டத்தட்ட 200 யானைகள் வந்து அடிபட்டு சாகுது. அடிபட்டு ஏன்னா எலிஃபென்ட் காரிடர்ஸ் சொல்லக்கூடிய யானை வலசை போகக்கூடிய இடத்துலதான் வந்து நம்ம ரயில் பாதை அமைச்சிருக்கிறோம், இருவழி சாலைகள், 4 வழி சாலைகள் எல்லாமே அமைச்சிருக்கிறோம். ஸோ அதாவது யானைகள் வந்து காடுகள்ல ஒரு காடுகள் இருந்து இன்னொரு காடுகளுக்கு நகரும் பொழுது இந்த இடர்பாடுகளை சிக்கி உயிரிழந்திருக்குது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் கடந்த ஒரு நூற்றாண்டு 2014 இருந்து 2024 வரைக்கும் 2000 யானைகள் வந்து இறந்திருக்குது. ஸோ நீங்க ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஷியோல போச்சுன்னா 20 வருஷத்துக்குள்ள வந்து இந்தியனுடைய வனம் வளமே வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில பாக்குறப்ப யானைகள் மிக மிக முக்கியமான ஒண்ணு. அது என்ன மாதிரி அந்த பழைய காலத்துல இருந்து என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடுது, அதை வந்து அந்த நிலப்பரப்புலேயே நம்ம மீண்டும் ஏன்னா இது நிறைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கே வந்து தெரியல ஏன் இந்த கான்ஃபிளிக்ட் முரண்பாடு நடக்குது, மக்களிடையே அடிக்கடி ஏன் வந்து யானைகள் காடுகளை விட்டு நகர்ப்புறங்களை நோக்கி வருது, வயல்வெளிகளை நோக்கி வருது அப்படிங்கிறது ஒன்னமும் சயின்டிபிக்கா வந்து ப்ரூவன் ஆகல. ஸோ அதுக்கு இந்த மேற்கோள் இந்த இலக்கியங்கள் ஏதாச்சும் எங்கேயாச்சும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்கன்னா இந்த முரண்பாடுகளை தவிர்க்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி காடுகளுடைய வளங்களை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வகை செய்யலாம் அப்படின்னு குறிப்புகள் இருந்துச்சுன்னா அதை அரசாங்கத்துக்கு அது ஆராய்ச்சியாளர்களுக்கு சொல்லி அதை நம்ம நடைமுறைப்படுத்தலாம். ஸோ இதுல நடைமுறைப்படுத்துறப்ப ஏன்னா இப்ப ஏஐ டூல்ஸ் சொல்றாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க, பட் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. நம்ம முன்னோக்கி தான் போறோம். ஏன்னா நம்ம பின்னோக்கி நம்மள்ட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்குது, வளம் இருக்குது, அதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து சொன்ன மாதிரி இந்த பாடல்ல வந்து அவங்க சுரப்புன்னை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல வந்து மேங்க்ரூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அலையத்தி காடுகள். அலையத்தி காடுகள் இந்தியாவில எங்கெங்க இருக்குதுன்னா குறிப்பிட்டு சொல்லும்படியாக தமிழ்நாட்டுல பிச்சாவரம், இங்க சென்னையில எண்ணூர், அதுக்கப்புறம் பழவேற்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு பேர் வந்ததுக்கு காரணமே வந்து சுரப்புன்னை காடுகள் அல்லது அலையத்தி காடுகள் தான். ஆனா நீங்க இப்ப போனீங்கன்னா அங்க வந்து மேங்க்ரூவே கிடையாது. ஒரு தன்னார்வ ஆர்வலர் மட்டும்தான் அதை வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீரசா அப்படின்னு ஒரு தன்னார்வலர். அவர் வந்து சுரப்புனை அலையத்தி காடுகளை வந்து குறைந்த நிலப்பரப்புல மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இது வந்து நான் அசாம்ல இருக்கக்கூடிய சுந்தர்பன்ஸ் அங்க இருக்கக்கூடிய அலையத்தி காடுகள்ல முக்கியமா இந்த டைகர் வந்து இருக்குது. ஸோ இந்த சுரப்புனை காடுகளுடைய முக்கியத்துவத்தை இந்த பாடலை சொல்லிக்கிறாங்க. சுரப்புனை காடுகள், அதாவது அலையத்தி காடுகள் இருந்துச்சுன்னா அலைய மட்டும் இங்க வேற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல சொல்றேன். அலையத்தி காடுகள் வந்து கடல் அலையினுடைய தாக்கத்தை மட்டும் குறைக்காது, நிறைய உயிரினங்களுக்கான வாழ்விடமாக இது செயல்படுது.
அலையத்தி காடுகள் இருந்தாதான் மீன் வளம் வந்து அதிகரிக்கும். ஏன்னா அலையத்தி காடுகள் வந்து உயர்ந்த ஏன்னா அதனுடைய வேருக்கு அடியில பாத்தீங்கன்னா நிறைய மீன் இனங்கள், நிறைய நண்டு இனங்கள் குஞ்சு பொரிக்கும் இடமாக, வாழிடமாக செயல்படுது. அதை சார்ந்து சில உயிரினங்கள் வரும். அதை சாப்பிட்றதுக்காக இந்த புலி வரும். ஸோ இந்த புலியினுடைய எண்ணிக்கை அந்த நிலப்பரப்புல இருக்கணும் அப்படின்னா இந்த அலையத்தி காடுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இது அகைன் நற்றிணை பாடல் தான். இதுல வந்து நண்டை பத்தி சொல்லிக்கிறாங்க. ஸோ நான் வந்து இங்க என்ன சொல்ல போறேன்னா, நண்டு இனம் வந்து ஒரு முதுகு நாணற்றவை. ஸோ அதனுடைய பொருளாதார முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நண்டு கண்டிப்பா சாப்பிட்டுருப்போம். இது எந்த நண்டுன்னு சொல்ல முடியுங்களா? பழவேற்காடு பச்சை நண்டு சார். பச்சை நண்டு, கல் நண்டு, களி நண்டு, எல்லாரும் அந்த மாதிரி ஒவ்வொரு வகையா சொல்லுவாங்க. கல் நண்டுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல மட் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு நண்டு வந்து 1 கிலோ பார்த்தீங்கன்னா 700 to 1000 வரைக்கும் போகும். இது வந்து அலையத்தி காடுகள் இருந்தால் மட்டும்தான் இருக்கும். இதனுடைய எண்ணிக்கை வந்து மிக மிக குறைந்து இருக்குது. முன்பொரு காலத்துல பழவேற்காட்டுல கல் நண்டு ஏற்றுமதியெல்லாம் நடந்திருக்குது. அப்புறம் பிச்சாவரம், அதுக்கப்புறம் பரங்கிப்பேட்டை, நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் இன்னும் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நிறைய இடங்கள்ல அலையத்தி காடுகள் இருந்து அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து இந்த கல் நண்டு ஏற்றுமதி பண்ணிக்கிறாங்க. இதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. இதனுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணும்னா அகெயின் மேங்க்ரூவ் பல அலையத்தி காடுகளுடைய நிலப்பரப்பு அதிகப்படுத்தணும். ஏன் மறுபடியும் தாவரத்துக்கு விலங்குக்கு என்ன சம்மந்தம் பார்த்தீங்கன்னா, இன்னமும் ரிசர்ச் போயிட்டு இருக்குது. அலையத்தி காடுகளை பத்தி இந்தியாவில் அதிகப்படியான ஆராய்ச்சிகள் பண்றது வந்து முனைவர் ப்ரொஃபசர் கே கதிரேசன். அவர் வந்து கடல்சார் உயிரியல் உயராய்வு மையம் பரங்கிப்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வகத்துல அவரு தான் இந்தியாவிலேயே அதிகப்படியான ஆய்வுகளை பண்ணிக்கிறாரு இந்த மேங்க்ரூவ் பத்தி. ஸோ அவர் வந்து மேங்க்ரூவ் வந்து அது வந்து ஷெல்டர் மட்டும் கிடையாது, வாழிடம் மட்டும் வழங்குறது இல்லை, பல நோய்களுக்கு ஈவன் கேன்சருக்கு கூட மருந்து அதில் தயாரிக்கிறாங்க. இதை பத்தின குறிப்புகள் சில சங்க இலக்கியங்கள் இருக்குதா அவங்க சொன்னாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜுவாலஜில ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பிசியாலஜி. இது வந்து திருக்குறள் நீங்க படிச்சிருப்பீங்க. உணவு எப்படி உணவு மண்டலம், உணவு பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி படிச்சிருப்பீங்க. உணவு மிகவும் குறையணும் நோய் அப்படிங்கிறத பத்தி படிச்சிருப்பீங்க. அந்த குறைஞ்சாலும் சரி மிகுந்தாலும் சரி நோய் வர்றதுக்கு காரணம் அதுதான். அதனால என்னென்ன மாதிரியான விளைவுகள் தாக்கங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க நான் சும்மா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கிறேன் உங்களுடைய புரிதலுக்காக. பிசியாலஜி அப்படின்னா அனிமல் பிசியாலஜி. நாங்க வந்து மனித உடற்கூறு மனித உடல் அமைப்பு பத்தி நாங்க மாணவர்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ அதாவது அதுல வந்து முதன்மையானது வந்து உணவூட்டம். ஸோ உணவூட்டம் வந்து யாராச்சும் சொல்ல முடியுங்களா? மனிதன் எந்த வகையை சார்ந்தவனுக்கு? தாவர உண்ணியா, விலங்கு உண்ணியா, அனைத்து உண்ணியா? இதுல அனைத்தும் தான் சார் இருக்கணும். ஓகே, வேற யாராவது சொல்ல முடியுங்களா? ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல வந்து நாம கிழங்குகளையும் மகிழ்ந்து சாப்பிட்டு இருக்கிறோம், இறைச்சிகளையும் சாப்பிட்டு இருக்கோம் ஆரம்பத்துல. இப்பயும் அது வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது. சில ஆராய்ச்சிகள் முடிவு ஆனா குரங்குகள் வந்து என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியல. குரங்குகள் இப்ப வந்து அனைத்துண்ணியான்னு எனக்கு தெரியல. அப்ப குரங்குல இருந்து தானே மனிதன் பிறந்தான். அது குரங்குகள் வந்து தாவர உண்ணின்னு தான் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஆமாங்க, பழங்களை பிரதானமா வந்து பழங்களையும் தேன்களையும் சாப்பிடுது. ஸோ இங்க மனிதன் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு தாவர உண்ணி. ஏன் நான் தாவர உண்ணின்னு சொல்றேன்னா, அறிவியல் ஆராய்ச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து
அதாவது நான் மீனை வந்து எப்படி வகைப்படுத்துறேன், உணவூட்டத்தின் அடிப்படையில் எப்படி வகைப்படுத்துவோம்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய குடலின் நீளம், அதாவது விலங்கு உண்ணிக்கு பாத்தீங்கன்னா குடலுடைய நீளம் வந்து கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் தாவர உண்ணின்னு பாத்தீங்கன்னா குடலினுடைய நீளம் வந்து அதிகமா இருக்கும். இது ஏன்னா செரிமானத்துக்காக தாவர உடலானது செல்லுலோஸ் அப்படிங்கிற ஒரு புரதத்தால் ஆனது. அது செரிக்கிறதுக்காக அந்த குடலினுடைய நீளம் அதிகமா இருக்கும். ஸோ அப்படி வச்சு பாக்குறப்ப நீங்க மனித குடல் சிறுகுடலுடைய நீளம் வந்து பாத்தீங்கன்னா 7 மீட்டர் இருக்கும். ஸோ சிறுகுடல் குடல் வந்து 3 வகையா பிரிப்பாங்க. முன்குடல், பின் சிறுகுடல், பின்குடல், அப்புறம் மலவாய், இந்த மாதிரி பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய பற்களுடைய அமைப்பை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊன் உண்ணிக்கு இருக்கிற மாதிரி கூர்மையான பற்கள் கிடையாது. சின்னதா இருக்கும். பட் ஆனா அந்த அளவுக்கு கீச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லாமே பாயில் பண்ணி தான் சாப்பிட்றோம், வேக வச்சுதான் சாப்பிட்றோம். எதையுமே ஃபுட்டு ஒரு உயிரினத்தை கடிச்சு கொண்டு அதை கீச்சு சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுடைய பற்கள் அமைப்பு இல்லை. ஸோ இதை வச்சு ஒரு சில அறிவியல் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடல் அமைப்பு தாவரங்களை பிரதானமா தாவர உண்ணின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு குறைபாடுகள் வந்துச்சுன்னா, ஒரு சின்னதா பிசியாலஜி பத்தி நான் சொல்லிடுறேன். நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாருமே நம்ம சாப்பிட்றோம், மென்னு சாப்பிட்றப்ப நாம் திருக்குறள்ல சொல்லிக்கிறாங்க இல்லையா, மிகினும் குறைனும் நோய். எதனால நோய் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. திருவள்ளுவர் எப்பயோ திருவள்ளுவர் எந்த நூற்றாண்டு சொல்ல முடியுங்களா யாராச்சும்? திருவள்ளுவர் ஆண்டு, இப்ப திருவள்ளுவருடைய ஆண்டு என்னன்னு சொல்ல முடியுங்களா? கிமு 31 சார். ஸோ ஒரு ரொம்ப ஏன்ஷியன் போயட். அவர் வந்து ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லிட்டாரு மிகினும் குறைனும் நோய் அப்படின்னு. பட் நாம அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு வந்து டிசீசஸ், நோய்கள் வருது. அதுக்கு முதல் காரணம் நம்மளுடைய உணவு பழக்கத்தை சரிவர கடைபிடிக்காத காரணம் தான். ஸோ அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து நல்லா மென்று சாப்பிட்றப்ப அது கூட எச்சில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதாவது சலைவரி அமலேஷன் சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து மிக்ஸ் ஆகணும். அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் அந்த முழுமையாக ஜீரணம் நடக்கும். முழுமையாக ஜீரணம் நடந்தாதான் அது வந்து செல்லுக்குள்ள போகும். செல்லுக்குள்ள போனாதான் அது வந்து சத்தா அந்த ஆற்றலா மாற்றி அது உடலுடைய அனைத்து பகுதிக்கும் செல்லும். ஸோ இது வந்து ஜென்ரலா பிசியாலஜில. ஸோ இது வந்து இப்ப சமீப காலமாக சரிவர உணவு பழக்கம் இல்லாதனால சுகர் அப்படின்னு இந்தியாவில மோர் தென் 60% மக்கள் தொகையில 60 விழுக்காடு சுகர்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு முதல் காரணம் இந்த உணவு பழக்க வழக்கத்துல, உணவு செரிமானத்துல சரிவர கடைபிடிக்காதனாலதான். இதை வந்து அவங்க அப்பயே சொல்லிக்கிறாங்க. இதுக்கான மறுபடியும் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி உணவு பழக்கத்தை சரிவர கடைபிடிச்சோம்னா பலதரப்பட்ட நோய்களை நாம குணப்படுத்தலாம். அதுல முதன்மையானது இப்ப சமீப காலத்துல சுகருக்கு அப்புறம் கேன்சருக்கு அப்புறம் இந்த இனப்பெருக்க சார்ந்த நோய்கள், இது எல்லாத்தையும் நாம உணவு பழக்கத்தின் மூலமாகவே நம்ம சரி பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது நான் சும்மா அது சொல்லக்கூடாது. ஸோ அடுத்தது நான் முன்ன சொன்னது இல்லைங்களா, மிகினும் குறைந்த நோயை பத்தி படிக்கிறது தான் இம்யூனாலஜி. ஸோ ஒரு உடலினுடைய நோய் மண்டலம் அது எப்படி செயல்படுது, அதுக்கும் உணவு மண்டலத்துக்கு எந்த வகையில தொடர்பு இருக்குது, அதை பத்தி படிப்பு தான் இம்யூனாலஜி. இப்போ இம்யூனாலஜில வந்து வெளியில, அதாவது உடலுக்கு வெளியில இருக்கக்கூடியது வந்து ஆன்டிஜன் சொல்லுவாங்க, ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உள்ள வந்துச்சுன்னா நம்ம உடம்பே வந்து அது நோய் கிருமிக்கு எதிரான வினை புரியும். அப்படி வினை புரிஞ்சு அந்த நோய் கிருமியை கொன்றும்.
ஸோ இதை வந்து நம்மளுடைய உணவு பழக்கத்திலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் ரிசர்ச் என்ன சொல்லிக்கிறாங்க பாத்தீங்கன்னா 2014 இது இந்த ஜோர்னல் ஆஃப் எத்னோ பார்மகாலஜி அப்படி இது வந்து தமிழ் ஆளுங்க தான் நம்ம தேனி மாவட்டத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்துல அங்க இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஃபுட் அவங்க பாரம்பரியமா என்ன உணவுகளை பயன்படுத்துறாங்க, அதன் மூலம் அவங்க நோய்களை எப்படி ஹீல் பண்ணிக்கிறாங்க, குணப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் ரிசர்ச். இது பேஸ்ட் ஆன் த இலக்கியம். இது இலக்கியங்கள் சார்ந்து அவங்க அதனுடைய தரவுகளை எடுத்து இந்த நிலப்பரப்புல வாழக்கூடிய மக்கள் இந்த உணவுகளை சார்ந்துக்கிறாங்க. ஏன்னா தேனி மாவட்டம் மலை சார்ந்த இடமும் இருக்குது, வயல் சார்ந்த இடமும் இருக்குது, காடு சார்ந்த இடமும் இருக்குது. சோ இந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தின விலங்கு பொருட்களை மதிப்பீடு செஞ்சு அதனுடைய தரவுகளை எடுத்து எந்த வகையில கியூர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேர்னல்ல போட்டிருக்காங்க. ஜேர்னல்ல நீங்க வேணா ரெஃபர் பண்ணி போய் பாருங்க. ஸோ இது மாதிரி இன்னமும் சங்க இலக்கியங்கள்ல நிறைய தரவுகள் இருக்குது, தாவரங்கள் இருக்குது, விலங்குகள் இருக்குது. விலங்குகளை நொதிகளை பத்தி ஏதாச்சும் குறிப்புகள் இருக்குதா, நோய் தடைக்காப்பு பத்தி ஏதாச்சும் குறிப்புகள் இருக்குதா? ஸோ இந்த மாதிரி தரவுகளை நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா அதை பிராக்டிக்கலா நம்ம விலங்குகளை வச்சு ஆராய்ஞ்சு இந்த மாதிரியான ஒரு இந்த ஒர்க் ஷாப்புடைய இந்த ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுடைய நோக்கமே இன்டர் டிசிப்ளினரி பல துறை சார்ந்து ஆராய்ச்சியை ஊக்குவிக்கணும். அதுவும் தமிழ் துறை கூட மற்ற துறைகள் சேர்ந்து பண்ணணும். ஸோ எங்க துறை வந்து ஜுவாலஜி. ஸோ ஜுவாலஜில இம்யூனாலஜி ஒரு பார்ட்டு. ஸோ இந்த இம்யூனாலஜியும் தமிழ் துறையில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் இருக்கக்கூடிய குறிப்புகளும் சேர்ந்து இந்த மாதிரியான ஆராய்ச்சி பண்ணி நம்ம மக்களுக்கு நல்ல ஒரு சேவை செய்யலாம். இது ஜேர்னலோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4.3. ஸோ Q1 இருக்கு. Q1 சொல்லக்கூடிய ஒரு உயர்நிலை ஜேர்னல். ஸோ இதுல வந்து இதுல நம்ம தமிழ் ஆளுநர்கள் தான் நிறைய போட்டிருக்காங்க, லைக் லயனோ காலேஜ்ல. அதுக்கப்புறம் ஜுவாலஜிக்கல் ZSI, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ மற்ற மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிலையும் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க உங்களுடைய துறை இருக்கக்கூடிய தரவுகளை பகிர்றப்ப மீட் பண்ணுறப்ப இந்த மாதிரியான ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது இன்னொரு எடுத்துக்காட்டு. இது வந்து ஜேர்னல் ஆஃப் எத்னிக் ஃபுட்ஸ், எத்னிக் வீட்ஸ், பாரம்பரிய ஆடைகள் மற்றும் ஆடைகள் பத்தி பேசுறோம், உணவு பழக்கத்தை பத்தி பேசுறோம், சரிங்களா? ஸோ இங்க விருதுநகர் மாவட்டத்துல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்துல எத்னோ டயட்டிக்ஸ் நாலேஜ், பாரம்பரியமா அவங்க எந்த வகையான உணவு பழக்கத்தை பயன்படுத்திக்கிறாங்க, அதன் மூலம் என்ன மாதிரியான நோய்களை வந்து அவங்க கியூர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த சித்த மருத்துவர்கள் போயிட்டு விருதுநகர் மாவட்டத்துல தரவுகள் எடுத்திருக்கிறாங்க. இதுவும் வந்து எல்சிவியர் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்ஸ் டைரக்ட் அதனுடைய அந்த குழுமத்தை சேர்ந்த ஒரு மேனுஸ்கிரிப்ட், ஒரு நூல். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ் துறைக்கு, அதாவது தொல்லியல் துறைக்கு, கடல்சார் தொல்லியல் துறைக்கு பேலண்டாலஜி மிகப்பெரிய பங்காற்றிருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய ஜுவாலஜில ஒரு பார்ட் வந்து எவல்யூஷன், பரிணாமம். ஒரு உயிரினம் எப்படி பரிணாமம் ஆச்சு, அதனுடைய தொடர்ச்சி இப்ப எப்படி இருக்குது, அதை பத்தி படிக்கிறதா எவல்யூஷன் சொல்லுவாங்க. இதன் மூலம் நாங்க என்ன கண்டுக்கிறோம்னா அதனுடைய மரபணுக்குள்ள என்ன மாதிரியான வேறுபாடுகள் அடைஞ்சிருக்குது. ஏன்னா ஒரு உயிரினம் தன்னை தகவமைக்காம உலகில் வந்து நிலை நிற்க முடியாது. ஸோ அதனுடைய ட்ரைட்ஸ், கேரக்டர்ஸ், அதனுடைய மரபு பண்புகள் எந்த வகையில மாறுபாடு அடைஞ்சிருக்குங்கிறத பத்தி படிக்கிறது தான் எவல்யூஷன்ஸ். ஸோ இவர் வந்து சமீபத்துல இறந்துட்டாரு. இவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஆமை போன திசை எல்லாமே வந்து தமிழர்கள் வந்து பரவி இருக்கிறாங்க. இவருடைய ஆராய்ச்சியின் முடிவுல வந்து
106 நிலப்பரப்புல தமிழர்கள் வாழ்றாங்க. தமிழ் மொழியினுடைய வேர்ச்சொல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் இலக்கியங்கள்லாம் அங்கெல்லாம் பரவி இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, மருத்துவம், அதனுடைய தகவல் எடுத்து அது மட்டும் இல்லாம இன்னொரு ரிசர்ச் வந்து பண்ணிக்கிறாங்க. தமிழர்களுடைய மரபணுவை வந்து சோதிச்சுக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில வந்து 15 வகையான தமிழர்கள், மரபு சார்ந்து 15 வகையான தமிழர்கள் வந்து இந்த கண்டத்துல வந்து வாழ்ந்திருக்கிறதாக சமீபத்தில் சொல்லிக்கிறாங்க. நாம சொல்ற லெமூரியா கண்டம். இந்த நிலப்பரப்புல 15 வகையான தமிழ் மக்கள் வாழ்ந்ததாக சொல்றாங்க. ஸோ ரீசெண்டா வந்து இவர் வந்து ஒரு ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியின் மூலமாக பூம்புகார் பூம்புகார்ல என்ன மாதிரியான மக்கள் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாணிபம் என்ன, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, பண்பாடு என்ன, இத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒன்னும் தரவுகளை வச்சு அவங்களுடைய பரிணாமம் என்ன, அவங்களுடைய மரபுகள் என்ன. ஏன்னா நீங்க அந்த காலத்து மக்களுடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நோய் இனி வருங்காலங்கள்ல நோய்களை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம முன்பு பழங்காலத்துல நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன மாதிரியான நோய் தடை காப்பியல் உத்திகளை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அகைன் ஜெனடிக்ஸ், முன்னாடி சொன்ன மாதிரி ஜெனடிக்ஸ் அப்படின்னா மரபணுக்களுடைய தன்மையை பற்றி படிக்கிறது தான். அது எந்த வகையில ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு பரவுது அப்படிங்கிறத பற்றி படிப்பு தான் ஜெனடிக்ஸ், மரபியல். ஸோ ஜீன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் ஜெனடிக்ஸ்குள்ள போக விரும்பல. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அந்த பரிணாமம், எவல்யூஷன் அண்ட் பேலண்டியாலஜி, படிமங்கள் சார்ந்த அறிவியல், அதனுடைய தரவுகள் மற்றும் சங்க இலக்கியங்களை குறிப்பிடக்கூடிய தரவுகள், இதனுடைய அடிப்படையா வச்சு நம்மளுடைய பரிணாமம் எந்த அளவுக்கு எவல்யூஷன் ஆயிருக்குது, அதுக்கப்புறம் இனி வரும். ஏன்னா இந்த டிஎன்ஏல வந்து சில மாற்றங்கள், ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நம்ம எல்லா உயிரினங்களும் வந்து தன்னை தகவமைச்சுக்கும். அதனால வந்து அதனுடைய பண்புகள் வந்து மரபணு மூலமாக மற்றொரு தலைமுறைக்கு கடத்தப்படும். ஸோ இது படிக்கணும்னா சங்க இலக்கியங்கள்ல அது சார்ந்து குறிப்புகள் ஏதாச்சும் இருக்குதா, அந்த மாதிரி குறிப்புகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ரீசெண்டா வந்து நோபல் பிரைஸ் கூட ஒருத்தர் வாங்கிக்கிறாரு. அவர் வந்து என்னன்னா அதனுடைய மூலக்கூறுகள், நியூக்ளியோடைட்ஸ் சொல்லக்கூடிய அந்த மூலக்கூறுகளுடைய வேறுபாடுகள் அது எப்படி சேஞ்சஸ் ஆகுது அதை கண்டுபிடிச்சு அவர் நோபல் பிரைஸ் வாங்கிக்கிறாரு. ஸோ இன்னமும் நம்மளுடைய தரவுகளை நம்ம முழுமையாக பயன்படுத்தல. நம்ம இந்தியாவில நிறைய வளங்கள் இருக்குது. ஆனா நம்ம ஏன்னா யூனிவர்சல் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல தான் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய தரவுகளை தான் நம்ம பயன்படுத்துறோம். தமிழ் நம்ம தாய்மொழி, அதே மாதிரி மற்ற மொழிகள் இருக்கக்கூடிய ஏன்னா மற்ற மொழியெல்லாம் போன்றது. ஸோ தமிழ் வந்து ஏன்ஷியன் லாங்குவேஜ், அதுல இருக்கக்கூடிய தரவுகளை பயன்படுத்தினா நம்ம அறிவியல்ல மிக உயர்ந்த நிலையை அடையலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது வந்து நான் ரெஃபர் பண்ண ஜேர்னல்ஸ், ஜேர்னல் ஆஃப் எத்னோ ஃபார்மகாலஜி, ஜேர்னல் ஆஃப் எத்னோ பயாலஜி அண்ட் எத்னோ மெடிசின்ஸ் அண்ட் எத்னோ பயாலஜி. ஸோ இதுலாம் வந்து உங்களுடைய ஆராய்ச்சி முடிவுகள் போடலாம். இன்னமும் நிறைய ஜேர்னல்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப லிமிட்டட் ஜேர்னல்ஸ். ஏன்னா தமிழ் ஆராய்ச்சிகளை தமிழ் ஜேர்னல்லே நீங்க போட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சியாளர்கள் மட்டும்தான் அதை பார்ப்பாங்க. உலகளாவிய ஆராய்ச்சியாளர்கள் வந்து உங்களுடைய ஆராய்ச்சியை வந்து பார்க்கணும்னா நீங்க ஒரு காமன் லாங்குவேஜ், அதாவது இப்போ எல்லாமே இங்கிலீஷ் தான் காமன் லாங்குவேஜா இருக்குது. ஸோ அதுல கண்டிப்பா நீங்க மொழிபெயர்ப்பு செஞ்சு நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்.
slide please. இது ஜுவாலஜி சம்பந்தமான ஒரு ஜேர்னல். நெக்ஸ்ட் ஸ்லைட். தேங்க்யூ.